ஹலோ எவ்ரிஒன், இந்த வீடியோவில் கோலாங்கில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வேரியபிள் டிக்ளரேஷன், கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷன் அண்டு வேரியபிள்னு என்ன, டேட்டா டைப்ஸ் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோன்னு லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி அது பார்த்துட்டு வந்துக்கோங்க. அண்ட் இதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ வேர் ஏ இன்ட் இப்போ இன்ட்லேயே வந்து int 8, int 16, int 32, int 64 இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டுங்கிறது டிஃபால்ட். இப்போ int 8னா -128 to 127 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்ம int 8 டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ int 16னா -32,764 32,767 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை ஏங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணலாம். இல்லை வெறும் இன்ட்னு டிக்ளேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ் வேணும்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். இட்ஸ் டிஃபால்ட்டாக எவ்வளோ நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணாலும் அது வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரேண்டமாக நம்பர்ஸ் அடிக்கிறேன். எவ்வளோ வேணாலும் டிக்ளேர் பண்ணால், அதே நேரத்தில் இப்போ ஜஸ்ட் ஒரு 34 மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம டிஃபால்ட்டாக இன்ட்டை டிக்ளேர் பண்ணல ஏல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கோலாங்கில் இன்னொரு புது கான்செப்ட் இருக்குது, யூஇன்ட். யூஇன்ட்டுங்கிற டேட்டா டைப் நம்ம ஏன் டிக்ளேர் பண்ணுறோன்னா, யூஇன்ட்லேயும் அதே இன்ட்டில் இருக்க மாதிரி 8, 64, 32, 16 இந்த மாதிரி சைஸ் ஓரியன்ட் டேட்டா டைப்ஸாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் யூஇன்ட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இட் ஒன்லி ஸ்டோர்ஸ் த பாசிட்டிவ் நம்பர்ஸ். இது நெகட்டிவ் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணாது. இது எந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுற இடத்துல அதான் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் நீங்கள் ஒரு இன்புட் டேட்டா வாங்கணும், ஒருத்தவங்களோட ஏஜ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஏஜ் வந்து மைனஸில் இருக்காதுல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூஇன்ட் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது இட் ஷோஸ் த எரர் இஃப் தே கேன் மிஸ்டேக்கன்லி என்டர் த நெகட்டிவ் நம்பர். ஓகே, அந்த ஆர்டர் ஈவன் தட் மைனஸில் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நெகட்டிவ் நம்பர்ஸ் நமக்கு இன்புட்டாக வாங்க, இப்போ டேட் ஆஃப் பர்த்தில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காதுல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ டேட் ஆஃப் பர்த்தில் இன்புட் வாங்கும்போது நம்ம ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் வேணுங்கிற சுச்சுவேஷனில் யூஇன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு டபுள் ஸ்லாஷ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு இப்போ கமெண்ட்ஸ் சொல்லணுங்கிற போது டபுள் ஸ்லாஷ், இப்போ மல்டி லைன்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லணுங்கிற போது ஸ்லாஷ் டாட். இப்போ fmt.print பிஏ பிரிண்ட் பண்ணுறேன். இந்த டைமில் பி வந்து இப்போ 23ங்கிற அவுட்புட் ஷோ ஆகுது. இப்போ நான் அதை 23 மைனஸாக கன்வெர்ட் பண்ணுறேன், -23. இப்போ இட் ஷோஸ் த எரர். ஓகே, யூனிட் வந்து ஒன்லி இட் ஸ்டோர்ஸ் த பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேர் சி ஃப்ளோட்டில் வந்து ஃப்ளோட் 32 and 64 ரெண்டு இருக்குது. கோலாங்கில் மேக்ஸிமம் ஃப்ளோட் 64 யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டிஃபால்ட்டாக எப்பவுமே ஃப்ளோட் 64 யூஸ் பண்ணுங்கள். இது 13 பாயிண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளோட் 64 யூஸ் பண்ணுவோம் கோலாங்கில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்க்கலாம். செட் டு IEEE மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் 64 அண்ட் மினிமம் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேர் டி டபுள் ஸ்லாஷ் ஓகே, இப்போ நம்ம வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரிங்ஸுங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங். அண்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம சிங்கிள் குவாட்ஸ், டபுள் குவாட்ஸ் அண்ட் பேக்டிக்ஸ் யூஸ் மேக்ஸிமம் டபுள் குவாட்ஸ் யூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபிள். அண்டு டபுள் குவாட்ஸ்குள்ளே தான் நம்ம வேர்ட்ஸை மென்ஷன் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்ஸாக தான் நம்ம வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் இட் ஷோஸ் வசன் சிஎஸ்சி. அண்ட் நெக்ஸ்ட்டு கோலாங்கில் அனதர் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண அவங்க ஒரு தனி டேட்டா டைப்பாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனை கீவேர்டு இன்பில்ட்டாக கோட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, வேர் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ்லேயும் 132, 68, 64 and 128. இப்போ டிஃபால்ட்டாக காம்ப்ளெக்ஸ் 3,6 ரியல் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்ஸுங்கிற ஒரு டேட்டா டைப்பே கோலாங்கில் இருக்குது. அண்ட் 3 + 6. அண்ட் ஆல்சோ கோலாங்கில் நம்ம ஷார்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண முடியும் பை யூஸிங் த is2.
it infers the variable declaration and constant declaration and also the data type of the variable by directly assigning the value to the variable. அதாவது என்னன்னா, ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் இஸ்டு சிம்பிளாக யூஸ் பண்ணுறது மூலமாக வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக இஸ்டு யூஸ் பண்ணி ஈக்குவல் டு வேல்யூ அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ டேரெக்டாக டேட்டா டைப் அண்ட் முன்னாடி வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷன் பண்ண தேவையில்லை. இட்ஸ் லைக் இந்த A:32 இந்த இஸ்டு யூஸ் பண்ணுறது மூலமாக பேக்ரவுண்ட்லேயே இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் டேட்டா டைப் எடுத்துக்கணும் வைங்களேன். இப்போ ஏங்கிற இடத்துல இப்போ இந்த வேர் A int equal to 34ங்கிறதும் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல நான் A:2 ஈக்குவல் டு அந்த இடத்துல இப்போ 32க்கு பதில் 34 போட்டிருந்தாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ அதே இடத்துல அந்த அங்கேயும் இப்போ ஏங்கிற இடத்துல 34 ஸ்டோர் ஆயிடுச்சு, இங்கேயும் ஏங்கிற இடத்துல 32 ஸ்டோர் ஆயிடுச்சு. அதே இடத்துல இப்போ ஒன்னொரு இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம வேல்யூ வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியும். ஒரே வேரியபிள் நேம் நம்ம ரெண்டு டைம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஏங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வேற வேரியபிள் நேம் தான் ஆல்பபெட்டிக் வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஒரே ஆல்பபெட்டிக் வேர்ட் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ வேர் பி இன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் லைன் அசைன் பண்ணிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு செகண்ட் லைனில் B = 14 கொடுக்கலாம். அண்ட் இது இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் டிக்ளேர் பண்ணிட்டு செகண்ட் லைனில் நம்ம எதுக்கு வேணும் ஸ்ட்ரிங் ஃப்ளோட் அண்டு any type of data types we can able to declare like this. இப்போ நான் வேர் B = ஸ்ட்ரிங்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ B = வசந்த் கொடுத்து பிரிண்ட் பண்ணனா பியில் வசந்த்ங்கிற ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இப்போ அதே மாதிரி இப்போ ஏவும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ கோலாங்கில் எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, எப்படி அந்த வேரியபிளில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷன்னா என்னங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் FMT பேக்கேஜில் printf அண்ட் printlnங்கிற ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் பை கைஸ்.